வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது ஒரு சின்ன நியூஸ் கட்டு தான். இந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற ஒரு முக்கியமான தகவல் தான். இடைநிலை ஆசிரியர் பணிக்கு தேர்வான 2346 பேரின் பின்னணியை ஆராய உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கட்டு வந்திருக்கு. ஸோ அதில் என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். இடைநிலை ஆசிரியர் பணிக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் தேர்வு செய்யப்பட்டுள்ள 2346 பேர் மீது குற்ற வழக்குகள் ஏதேனும் இருக்கிறதா என்பது குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இது குறித்து தொடக்க கல்வித்துறை இயக்குனர் நரேஷ் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் அனுப்பிய சுற்றறிக்கையில் விவரம். தொடக்க கல்வித்துறையில் இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி மூலம் தேர்வு நடத்தப்பட்டது. இதில் தகுதி பெற்றவர்களில் மதிப்பெண்கள் மற்றும் இன சுழற்சி அடிப்படையில் 2346 பேர் கொண்ட தற்காலிக தேர்வு பட்டியல் பெறப்பட்டுள்ளது. இவர்களுக்கான பணி நியமன கலந்தாய்வு நடைபெறும் நாள் நேரம் பின்னர் அறிவிக்கப்படும். அரசு பள்ளிகளில் உள்ள இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடத்தில் மாணவர்களுக்கு கல்வி, நல்லொழுக்கம், கற்பித்தல் போன்ற பணிகள் மேற்கொள்ள தேர்வு பெற்ற நபர்கள் பணியில் சேருவதற்கு முன்பு குற்றச்செயலில் ஈடுபட்டு வழக்குகள், தண்டனை அல்லது வழக்கு ஏதும் நிலுவையில் உள்ளதா என்பதை பணி நியமனத்திற்கு முன்பு ஆய்வு செய்ய வேண்டும். இதை கருத்தில் கொண்டு டிஆர்பி மூலம் தேர்வு செய்யப்பட்டுள்ள 2346 பேரின் வீட்டு முகவரியுடன் கூடிய பட்டியல் அந்தந்த மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து ஆசிரியர்களாக நியமிக்கப்படுவோரின் விவரத்தை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு கடிதம் அனுப்பி அவர்கள் மீது குற்ற வழக்குகள் ஏதேனும் நிலுவையில் உள்ளதா என்று இரகசியமான முறையில் அறிக்கை பெற்று கோப்பில் பாதுகாப்பாக வைக்கப்பட வேண்டும். குற்ற வழக்கு நிலுவையில் உள்ளது என அறிக்கை செய்யப்பட்டால் உடனடியாக அந்த நபருக்கு பணி நியமனம் வழங்குவதை நிறுத்தி வைக்க வேண்டும். மேலும் இந்த தகவலை உடனடியாக தொடக்க கல்வித்துறைக்கு தெரிவிக்க வேண்டும். அவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.